அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால பெண்கள் எப்போதும் அச்சத்துடன் வாழும் மாநிலமா மாறி இருக்கு தமிழ்நாடு. வேலைக்கு செல்லும் பெண்கள், கல்லூரி பள்ளி மாணவிகள், முதியவர்கள், சிறுமிகள் என எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி வருகின்றனர். கோவை விமான நிலையம் அருகே இரவு 11 மணி அளவில் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்துள்ளனர். அப்போது அந்த மாணவி உடன் இருந்த ஆண் நண்பரையும் அந்த கும்பல் கடுமையாக தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த மாணவர் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இப்போது வரை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்யவில்லை. இந்த சம்பவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சமீப நாட்களாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள், அத்துமீறல்கள், வன்கொடுமைகள் தினம் தினம் அதிகரித்து வருகிறது. மாநில குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் மக்கள் விரோத திமுக அரசின் இயலாமையை உறுதிப்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2023 ஆண்டு 8943 பதிவாகியுள்ள நிலையில் 2024 ஆண்டு 10,202 அதிகரித்துள்ளது. அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 21% அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2022 6,580 இருந்த நிலையில் அது 2023 6,968 உயர்ந்துள்ளது. அதேவேளை இந்த குற்றங்கள் நிகழ்த்தியவர்கள் பெரும்பாலும் தண்டனை பெறாமல் இன்னமும் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனர். தற்போது நடந்துள்ள கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கூட குற்றவாளிகளை காவல்துறையினர் இப்போது வரை கைது செய்யவில்லை. சமூகத்தை பாழ்படுத்தும் குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என அறிக்கை அளித்த மக்கள் விரோத முதல்வர் ஸ்டாலின் அந்த இரும்பு கரத்தை துருப்பிடிக்க விட்டுவிட்டு தனது ஆட்சியில் எந்த தவறும் நடக்காது என பொய்யான விளம்பரங்களை பரப்புவதற்கு மட்டுமே கோடிக்கணக்கில் அரசு பணத்தை செலவழித்து வருகிறார். பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் அச்சத்துடன் வாழ வேண்டிய சமூகமாக தமிழ்நாடு உருவாகியுள்ளது பெரும் வேதனை அளிப்பதாக உள்ளது.